அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அங்கு ஏற்கனவே உள்ள செவ்வாய் புதனுடன் இணைகிறார்கள். துலாம் ராசினருக்கு சூரியன் 4ஆம் இடம் செல்வது நன்மை அளிக்கும், செல்வாக்கு பெருகும். சுக்கிரனும் 4ஆம் இடம் செல்கிறார், அதுவும் நன்மை அளிக்கும். ஆக 4வது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்கும் இந்த ராஜயோகம். இதனை ராஜயோகம் என்று சொல்லலாம். உங்கள் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் போதுமான வளர்ச்சியை கொண்டு வருகிறது. ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்துடன் கூடுதல் வருமானம் உண்டாக்கும் வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகிறது. உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து பண வரவுகள் கிடைக்கலாம். ஜவுளித்துறை சார்ந்த தொழில் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகும். பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றம் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்க முடியும். தாங்கள் என்ன விருப்பப்பட்டீர்களோ அதனை தாராளமாக வாங்கி குவிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதோடு வீட்டை அலங்கரிக்கும் பொருட்களையும் வாங்கி குவிப்பீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான ஆதரவு மற்றும் பண உதவிகளை உங்கள் பெற்றோர் வழியே நீங்கள் பெறலாம். திருமண வாழ்க்கை குறித்து பேசுகையில் கணவன் மனைவி இடையே பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை என இரண்டுக்கும் இடையே ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்கும் வாய்ப்பும் தங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குடும்பத்தில் நியாயமான செலவுகள் வந்து சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். தொழில் துறையில் வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தாங்கள் நல்ல கூட ஒரு தொழிலை எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கலாம். பார்ட்னர்ஸ் நன்றாக தங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வர். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு உண்டு. ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அரசியல் துறையில் புகழ் பெறுவீர். புது பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.